ஆமாம், நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். அதாவது பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து சமீப காலமாக வந்துட்டு யங்கர் ஏஜ் குரூப்பில் பல பேருக்கும் வந்துட்டு சடன் கார்டியக் அரெஸ்ட் ஏற்படுது, ஹார்ட் அட்டாக் ஏற்படுது, இப்படின்ற வந்து நியூஸ் வந்து நிறைய வந்துட்டு தான் இருக்குது. இதுக்கு 2 காரணம் சொல்லலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ உண்மையிலேயே வந்து யங்கர் ஏஜ் குரூப்பில் நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் வந்துட்டு தான் இருக்குது. இதை தவிர 2வது விஷயம் பார்த்திங்கன்னா, நிறைய செலிப்ரிட்டிஸ்க்கெலாம் இது ஏற்படுறதுனால வந்துட்டு சோஷியல் மீடியாவில் வந்து இது நிறைய தெரிய வருது. பல பேருக்கும் பார்த்திங்கன்னா வந்துட்டு நார்மலாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த மாதிரி ஏற்பட்டால் வந்து சோஷியல் மீடியாலேயோ நியூஸ்லேயோ தெரியாமல் தான் போயிடுது. அதனால் இது நடக்கலை அப்படின்றது கிடையாது. சோஷியல் மீடியாவில் மற்றும் நியூஸ்லலாம் வந்து இப்போ எல்லோரும் கனெக்டடாக இருக்கிறதுனால இதோட இன்சிடென்ட்ஸ், அதாவது இந்த மாதிரி ஏற்படுவது வந்து எல்லாருக்கும் தெரிய வருது. இது ஒரு முக்கியமான காரணம். 2வது காரணம் பார்த்திங்கன்னா, பழைய காலத்தை விட இப்போ வந்துட்டு இந்த ரீசெண்ட் டைம்ஸில் வந்து ஹார்ட் அட்டாக் மற்றும் சடன் கார்டியக் அரெஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா யங்கர் ஏஜ் குரூப்பில் ஏற்பட தான் செய்யுது. ஸோ இதுக்கு என்ன காரணம்? ஹார்ட் அட்டாக் அப்படின்றது பார்த்திங்கன்னா வந்துட்டு இது வந்து மாரடைப்பு அப்படின்றது ஹார்ட்டோட பம்பிங்க்கு தேவையான அந்த ஹார்ட் மசில் வேலை செய்வதற்கு அதற்கே ஒரு பிளட் சப்ளை தேவைப்படுது. அதாவது அந்த கொரோனரி ஆர்ட்ரிஸ் அப்படின்றது மூலமாக அது வந்து வேலை செய்கிறதுக்கு அது வந்து ரத்தத்தை எடுத்துக்கிறது அந்த கொரோனரி ஆர்ட்ரிஸ் அப்படின்றது. அதோட பிளட் சப்ளை அதுதான். ஹார்ட் வந்து உடம்போட மற்ற பார்ட்டுக்கெல்லாம் பிளட் சப்ளை செஞ்சாலும் அது ஒர்க் ஆகிறதுக்கும் அதுக்கும் ஒரு பிளட் சப்ளை வேணும். அதுதான் இந்த கொரோனரி ஆர்ட்ரிஸ் அப்படின்றதன் மூலமாக வந்துட்டு அது ரத்தத்தை எடுத்துக்கொள்ளுது. ஸோ இந்த கொரோனரி ஆர்ட்ரிஸ் அப்படின்றதுல வந்துட்டு அடைப்பு ஏற்படுது, அதாவது சுருக்கம் ஏற்படுது. அதில் வந்து அத்ரோஸ்க்ளிரோசிஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா வந்துட்டு கொழுப்பு படிந்து அதோட உள்ளே இருக்கிற டயமீட்டர் வந்து சுருங்கி அதனால் வந்து ரத்த ஓட்டம் கம்மியாகிறது தான் வந்து இதனால தான் ஹார்ட் அட்டாக் அப்படின்றது ஏற்படுது. ஸோ இதெல்லாம் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ஓல்டர் ஏஜ் குரூப்பில் வந்துட்டு இருந்தது. பட் இதுக்கு வந்து நிறைய ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அப்படின்றது இருக்குது. ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா முதல் சொல்லக்கூடியது பார்த்திங்கன்னா ஜெனட்டிக், அதாவது மரபு வழியாக இருக்கிறது. 2வது பார்த்திங்கன்னா வந்துட்டு அன்கண்ட்ரோல் டயபெட்டிஸ், அதாவது சுகர், அதாவது டயபெட்டிஸ் வந்துட்டு சுகர் கண்ட்ரோலாக இல்லாமல் ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் இல்லாமல் ரொம்ப வருஷமாக சுகர் இருக்கிறவங்களுக்கு. 2வது பார்த்திங்கன்னா ஹைப்பர் டென்ஷன், அதாவது ரொம்ப ஹை பிபி வந்து நீண்ட காலமாக, அதாவது வருட கணக்காக வந்துட்டு சரியாக ப்ராப்பராக கண்ட்ரோல் இல்லாமல் மருந்துகள் உட்கொள்ளாமல் இருக்கும்போது வந்துட்டு அதுவும் வந்து ஒரு ரிஸ்க் ஃபேக்டர். அடுத்தது பார்த்திங்கன்னா வந்துட்டு டிஸ்லிப்பிடீமியா அப்படின்றது, அதாவது டிஸ்லிப்பிடீமியா அப்படின்றது பார்த்திங்கன்னா கொலஸ்ட்ரால், முக்கியமாக வந்து எல்டிஎல் கொலஸ்ட்ரால், ட்ரைக்ளிசரைடு இது போன்ற கொழுப்பு சத்தோட அளவு வந்து ரத்தத்தில் அதிகமாகும் போது அப்போவும் வந்துட்டு இந்த அத்ரோஸ்க்ளிரோசிஸ் அப்படின்றது ரத்த குழாய்களுக்கு உள்ளே வந்துட்டு கொழுப்பு படிகிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாகுது. ஸோ இதுவும் வந்து ஒரு ரிஸ்க் ஃபேக்டர். இதுக்கு அடுத்தபடியாக இருக்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானது பார்த்திங்கன்னா ஸ்மோக்கிங் வந்து ஒரு மிகப்பெரிய ரிஸ்க் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லலாம். ரிஸ்க் ஃபேக்டர் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு ஒரு நோய் ஏற்படுவதற்கான சான்ஸ் அதிகப்படுத்தக்கூடிய ஒன்று தான் ரிஸ்க் ஃபேக்டர் அப்படின்றது. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். அடுத்தது பார்த்திங்கன்னா வந்துட்டு செடன்ட்ரி லைஃப் ஸ்டைல், அதாவது இப்போ பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி எல்லாருக்குமே வந்துட்டு சீட்டில் உட்காந்துட்டே பண்ணக்கூடிய வேலைகள் வந்து அதிகமாக இருக்கும். மேனுவல் ஒர்க் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. எல்லாமே எலக்ட்ரிஃபைடு, எல்லாமே எலக்ட்ரானிக்ஸ் எல்லாமே இருக்கிறதுனால வந்துட்டு மேனுவல் ஒர்க் வந்து குறைஞ்சிடுது. அதாவது எல்லாமே உட்காந்த இடத்துலையே நடந்துடும். அதனால் வந்துட்டு இந்த செடன்ட்ரி லைஃப் அப்படின்றது வந்து இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரிஸ்க் ஃபேக்டர். இது தவிர பார்த்திங்கன்னா போதுமான அளவு தூக்கம் இல்லாதது. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ரிஸ்க் ஃபேக்டரில் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ இப்படி இருக்கும்போது இது வந்து காலங்காலமாக இருந்துட்டு தான் இருக்குது. ஆனால் இப்போ தான் வந்து இந்த லைஃப் ஸ்டைல் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு செடன்ட்ரி லைஃப், அதுக்கப்புறம் மோர் ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப் அப்படின்றது வந்துட்டு ஏற்படுது. ஸோ இது வந்து ஒரு காரணமாக சொல்லலாம். இப்போ நம்ம இந்த ஹார்ட் அட்டாக் பற்றி சொன்னது இது வந்து ஒரு முக்கியமான காரணம். இந்த சடன் கார்டியக் அரெஸ்ட் ஏற்படுறதுக்கு பார்த்திங்கன்னா ஹார்ட் அட்டாக் தவிர இன்னொரு காரணமும் இருக்குது. நிறைய பேர் நினைக்கலாம் இந்த கார்டியக் அரெஸ்ட்டும் ஹார்ட் அட்டாக்கும் ஒன்று தான் அப்படின்றது. பட் ஹார்ட் அட்டாக்ன்றது வேறு, கார்டியக் அரெஸ்ட்ன்றது வேறு. கார்டியக் அரெஸ்ட் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஹார்ட்டோட துடிப்பு வந்து சடனாக நின்றுடுறது தான் வந்துட்டு கார்டியக் அரெஸ்ட் அப்படின்றது. ஆனால் ஹார்ட் அட்டாக் அப்படின்றது பார்த்திங்கன்னா இது வந்துட்டு ஹார்ட்டுக்கு தேவையான ரத்தத்தை எடுத்துக்கக்கூடிய அந்த கொரோனரி ஆர்ட்ரிஸ் அப்படின்றதுல வந்து சுருக்கம் ஏற்பட்டு அதில் போதிய அளவு ரத்தம் போகாமல் ஏற்படும் போது இருக்கிற கண்டிஷன் தான் ஹார்ட் அட்டாக் அப்படின்றது, மயோகார்டியல் இன்ஃபார்க்ஷன் அப்படின்றது. ஸோ இதில் வந்துட்டு ஹார்ட் சடனாக நின்றுடாது, பட் ஹார்ட்டோட ஃபங்க்ஷன் குறைஞ்சிரும், அது வேலை செய்யும் திறன் வந்து கம்மியாயிடும். இதே வந்து நிறைய அளவில் பெரிய லெவலில் ஹார்ட் அட்டாக் ஏற்பட்டதுன்னா கார்டியக் அரெஸ்ட்டும் ஏற்படும். அதாவது கார்டியக் அரெஸ்ட் ஏற்படுறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்துட்டு ஹார்ட் அட்டாக். ஸோ வேறு என்ன காரணங்கள்னால இந்த கார்டியக் அரெஸ்ட் ஏற்படலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒன்று, ஆனால் இது பல பேரும் அறியாமையே போயிடக்கூடிய ஒன்று பார்த்திங்கன்னா HCM அல்லது HOCM அப்படின்றது. இது பார்த்திங்கன்னா ஹைப்பர்ட்ராஃபிக் கார்டியோமயோபதி அல்லது ஹைப்பர்ட்ராஃபிக் அப்ஸ்ட்ரக்டிவ் கார்டியோமயோபதி அப்படின்றது. இதில் என்ன ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட்டோட மசில் சைஸ் வந்து பெருசாகிடும். இப்போ இது பார்த்திங்கன்னா இது வந்து அப்நார்மலி பெருசாகிடும். இந்த அப்நார்மல்ன்ற வேர்டு எதுக்குன்னா நார்மலாகவே வந்துட்டு ஹார்ட்டோட மசில் சைஸ் வந்து பெருசாகலாம்.
இப்போ மற்ற மசில்ஸ் எல்லாம் எப்படி எக்ஸசைஸ்லாம் பண்ணும்போது பெருசாகுமோ அதே போல் நார்மலாக எக்ஸசைஸ் பண்ணுறவங்களுக்கு அத்லெட்ஸ்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஹார்ட் சைஸ் கொஞ்சம் பெருசாகிடும். அது வந்து ஃபிசியாலஜிக்கல் ஹைப்பர்ட்ராஃபி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களோட தசைகளுக்கு தேவையான ஆக்சிஜனை வந்துட்டு செலுத்துறதுக்கு அந்த டைமுக்கு வந்து அதிகமான ஹார்ட் பம்பிங் ஃபோர்ஸ் தேவைப்படும். ஸோ அதுக்கு வந்து ஹார்ட் மசில் பெருசாகும். இது தவிர பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ரொம்ப நாளாக ப்ரெஷர் ஹை பிபி இருக்கக்கூடியவங்களுக்கு அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா அந்த ரெசிஸ்டன்ஸ் அந்த இரத்த குழாய்களில் சுருக்கம் இருக்கிறதுனால அதை எதிர்த்து தள்ளக்கூடிய ஃபோர்ஸ் தேவைப்படுறதுனால வந்து அப்போ வந்து ஹார்ட் மசில் பெருசாகும். ஸோ இது பார்த்திங்கன்னா கான்சென்ட்ரிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நார்மலாக வரக்கூடிய எல்லா இடத்துலையும் ஈக்குவலாக வந்துட்டு அந்த ஹார்ட் சைஸ் பெருசாகும். லெஃப்ட் வென்ட்ரிகுலர் ஹைப்பர்ட்ராஃபி அப்படின்றது. பட் இந்த HOCM அல்லது HCM அப்படின்றது பார்த்திங்கன்னா இது வந்து ஜெனட்டிக்கலாக ஏற்படக்கூடியது. அதாவது மரபணு வழியாக டிஎன்ஏல வந்து மியூட்டேஷன்ஸ் அப்படின்றது ஏற்படுறதுனால வரக்கூடியது. இதில் பார்த்திங்கன்னா எல்லா இடமும் ஒன்றா பெருசாக ஈக்குவலாக வந்து பெருசாகாது. ஒரு சில இடம் செப்டம் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த 2 சேம்பர்களை பிரிக்கக்கூடிய அந்த செப்டம் அப்படின்ற அந்த இடத்துல பெருசாகலாம். ஸோ இது மாதிரி அன்ஈக்குவலாக பெருசாகும்போது இதனால் பல பிரச்சனைகள் வரும். இதில் ஒரு முக்கியமான பிரச்சனை வரக்கூடியது பார்த்திங்கன்னா ரொம்ப சிவியராக வரக்கூடியது கார்டியக் அரெஸ்ட். ஸோ இது வந்து பல பேருக்கும் தெரியாமையே போயிடும். சில பேருக்கு வந்து சிம்டம்ஸ் ஏற்படலாம், முன்னாடியே வந்துட்டு ஃபெயிண்டிங் அதாவது மயக்கம் வரலாம். சில பேருக்கு வந்து நடந்தால் மூச்சு வாங்கலாம், நெஞ்சு வலி வரலாம், முக்கியமாக படபடப்பு ஏற்படலாம். சில பேருக்கு வந்து திடீர்னு வந்துட்டு வந்து படபடப்பு ஏற்பட்டு மயக்கம் ஏற்படும். ஸோ இது வந்து எதனால் ஏற்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த HCM அல்லது ஹைப்பர்ட்ராஃபிக் கார்டியோமயோபதினால் முக்கியமாக வரக்கூடியது வந்து ஹார்ட் ரிதமில் ப்ராப்ளம் வரலாம். வென்ட்ரிகுலர் அரித்மியாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வென்ட்ரிகுலர் அண்ட் சுப்ரா வென்ட்ரிகுலர் அரித்மியாஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஹார்ட்டோட துடிப்பு வந்து சீராக இல்லாமல் ரொம்ப அதிவேகமாக போகக்கூடிய ஒரு கண்டிஷன். அது வந்து வென்ட்ரிகுலர் டாக்கிகார்டியா அல்லது வென்ட்ரிகுலர் ஃபைப்ரிலேஷன் அப்படின்ற ஒரு கண்டிஷனுக்கு போயிடும். அந்த மாதிரி டைமில் வந்து ஹார்ட்டால் போதுமான பிளட்டை வந்து வெளியேற்ற முடியாமல் அப்போ அந்த கார்டியக் அரெஸ்ட் அப்படின்றது ஏற்படும். எல்லா தசைகளுக்கும் வந்துட்டு ஆக்சிஜன் கம்மியாகிட்டு ஹார்ட்டுக்கே அது பம்ப் பண்ணுறதுக்கு இருக்கிற ஆக்சிஜன் கூட கிடைக்காம போய் கார்டியக் அரெஸ்ட் ஏற்படும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா அன்ஃபார்ச்சுனேட்லி இதுவே ஒரு ஃபஸ்ட்டு சிம்டமாக இருக்கலாம், கண்டுபிடிக்க முடியாமல் போயிட்டு. அதுவும் முக்கியமாக பார்த்திங்கன்னா இது ஏற்படக்கூடிய ஏஜ் குரூப் அப்படின்னு பார்த்திங்கன்னா 30s அந்த மாதிரியான யங்கர் ஏஜ் குரூப்பில் தான் இது வந்து ஏற்படுது. ஸோ இப்படி இருக்கும்போது அதுதான் வந்து பல பேருக்கு வந்து சடன் கார்டியக் அரெஸ்ட்டுக்கு ஒரு முக்கியமான காரணம். இது ஏன் எக்ஸசைஸ் அப்போது அந்த மாதிரி டைமில் வருது, மற்ற டைமில் வராமல் இருக்குன்னா எக்ஸசைஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நிறைய கேட்டகோலமைன்ஸ் அப்படின்றதுலாம் வரும். அதாவது வந்துட்டு ஹார்ட்டை வந்து வேகப்படுத்துறதுக்கு நார்மலாகவே ஹார்ட்டோட ஃபோர்ஸை அதிகப்படுத்துறதுக்கும் ஹார்ட்டோட துடிப்பு அதிகப்படுத்துறதுக்கும் இந்த கேட்டகோலமைன்ஸ் அப்படின்றது வரும். இந்த கேட்டகோலமைன்ஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஹார்மோன்ஸ் வந்துட்டு அட்ரினலின், நார் அட்ரினலின் அப்படின்ற 2 ஹார்மோன்ஸ். இது வந்து நரம்புகள்லேயும் வரும். அட்ரினல் மெடுல்லா அப்படின்ற கிட்னிக்கு மேலே இருக்கக்கூடிய கிளான்ஸ்லேருந்தும் இது வந்து நிறைய சுரக்க ஆரம்பிக்கும். இது வந்து ஹார்ட்டோட வேகத்தை அதிகப்படுத்தும், ஃபோர்ஸையும் அதிகப்படுத்தும். ஆனால் இந்த ஹைப்பர்ட்ராஃபிக் அப்ஸ்ட்ரக்டிவ் கார்டியோமயோபதி இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஹார்ட்டோட ஃபோர்ஸ் அதிகமாகும்போது அதில் வந்து பெர்னோலிஸ் எஃபெக்ட் அப்படின்ற ஒரு காரணத்தினால வந்துட்டு பிளட் ஃப்ளோ வேகமாக போகும்போது அந்த ஆன்டீரியர் மைட்ரல் லீஃப்லெட் அப்படின்றது அந்த ஹார்ட்டோட ஒரு பகுதி வந்து இன்னொரு பார்ட் அந்த செப்டம் அப்படின்ற பார்ட்டோட சேர்ந்து ஒட்டி கொள்ளும். இது வந்து நார்மலாக இருக்கக்கூடியவங்களுக்கு ஏற்படாது. ஆனால் இந்த HOCM அப்படின்றது இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரக்சரலி அந்த மாதிரி அமைப்பு இருக்கும். அந்த மைட்ரல் வால்வு செப்டம்லாம் அதிகமாகிட்டு செப்டமோட சைஸ் செப்டம்ன்ற அந்த சேம்பர் 2 சேம்பரை பிரிக்கக்கூடிய அதோட சைஸ் அதிகமாகிட்டு அப்போ வந்து இந்த எஃபெக்ட் ஏற்படும். அதனால தான் வந்து எக்ஸசைஸ் அப்போது இந்த மாதிரி திடீரென்ற அதிகமாக அந்த ஃப்ளோ அதிகமாகும்போது அப்போ சடனாக இந்த மாதிரி கார்டியக் அரெஸ்ட் ஏற்படுறதுக்கு இது ஒரு காரணம். இந்த அரித்மியாஸ்ன்றதெல்லாம் இந்த மாதிரி டைமில் தான் ஏற்படுறதுக்கான அதிக வாய்ப்பு. அப்போ யாருமே எக்ஸசைஸ் பண்ணக்கூடாதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அப்படி இல்லை, எல்லாருமே எக்ஸசைஸ் பண்ணுறது நல்லது. எல்லாத்துக்கும் ஹார்ட்டோட ஹெல்த்துக்கே அது நல்லது தான். பட் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுலேயும் பர்டிகுலராக ஜிம் போன்றதெல்லாம் செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்க்ரீனிங் பார்க்கணும். அதாவது பார்த்திங்கன்னா இந்த கண்டிஷன் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி சில பேருக்கு வந்து சிம்டம்ஸ் இருக்கலாம், பட் சில பேருக்கு சிம்டம்ஸ் இல்லாமே இருக்கும், எந்த அறிகுறியும் இல்லாமல் கூட இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி எக்ஸசைஸ்லாம் பண்ண போகும்போது ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து ஒரு எக்கோ கார்டியோகிராம் அப்படின்ற ஒரு டெஸ்ட் எடுத்தாலே போதும், இது இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிச்சிடலாம். அதனால் இந்த ஜிம்லலாம் செய்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு எக்கோ கார்டியோகிராம் அண்ட் ECG ஒரு டெஸ்ட்டை எடுத்துக்கிறது வந்து ரொம்ப நல்லது. அதில் வந்துட்டு நார்மலாக இருக்குன்னா தாராளமாக அவங்க கண்டினியூ பண்ணலாம். இல்லை இந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா அதுக்கு ஏற்றபடி மெடிசின்ஸும் எடுத்துக்கலாம். நன்றி.